அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையை திறக்க வலியுறுத்தி மேலூர் கர்னல் பென்னிக்விக் பேருந்து நிலையம் அருகே விவசாயிகள், பெண்கள் ஏராளமானோர் கைகளில் கரும்பு ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துராஜா. முத்துராஜா, கள நிலவரம் என்ன? நிச்சயமாக சோதனை. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மேலூரில் கர்னல் பென்னிக்விக் பேருந்து நிலையம் அருகே முல்லை பெரியாறு ஒருபோக விவசாயிகள் மற்றும் தென்னக ஐக்கிய கரும்பு விவசாயிகள் மேம்பாட்டு சங்கம் சார்பில் அலங்காநல்லூரில் உள்ள தேசிய கூட்டுறவு நுட்புற சர்க்கரை ஆலையை திறக்க வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய நோக்கமாக கடந்த 2019ஆம் ஆண்டு மூடப்பட்டுள்ள தேசிய சர்க்கரை கூட்டுறவு நுட்ப ஆலையை தமிழக அரசு உடனடியாக திறக்க வேண்டும். இது தொடர்பாக நிர்வாக குழு ஆய்வு அறிக்கையின்படி 27,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆலையை மேம்படுத்தப்பட்டு உடனடியாக திறக்க வேண்டும் என மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் கைகளில் கரும்பு ஏந்தி இன்று கர்னல் பென்னிக்விக் பேருந்து நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த நூற்பாலை திறக்கப்பட்டால் மேலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள் என்றும், மாற்று விவசாயமாக தற்போது மேலூர் பகுதிகளில் நெல் மற்றும் வாழை பயிரிடப்பட்டு வருவதால் விவசாயிகளுக்கு பெருமளவு இழப்பு ஏற்பட்டு வருவதால் இந்த சர்க்கரை ஆலையை உடனடியாக தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியின்படி விரைவாக திறக்க வேண்டும் என்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. மேலும் இந்த விவசாயிகளின் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேலூர் பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு அமைப்பினர் மற்றும் கட்சியினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தனர். மேலும் விரைவாக தமிழக அரசு தேர்தல் அறிவிப்பின்படி இந்த ஆலையை திறக்க வேண்டும் என அப்போது வலியுறுத்தி தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் நடைபெற்று வருகிறது. சௌதரி, விவரங்களுக்கு நன்றி முத்துராஜா.